இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அஸ்தானா நகரத்தினுடைய முக்கியமான ஒரு பார்க். இது குளிர் நேரம் அப்படிங்கிறதுனால முழுவதும் பனியால் மூடப்பட்டு வெள்ளை வெளிர்னு பூரா இடமும் தெரியுது. நம்ம பார்க்குற மரங்கள்லாம் இலையை உதிர்த்தி நிற்கிது, இந்த ஒரு மரத்தை தவிர. இது வந்து பைன் ட்ரீ. பைன்கோன் மரங்கள் பொதுவாக குளிர்காலத்தில் இலையை உதிர்த்துறதில்ல. இந்த பார்க்கில் உட்கார்றதுக்கு சேர் வசதி போட்டிருக்கு. இந்த குளிர் நேரத்தில் கூட மக்கள் வெளியே வந்து உட்காந்து நடமாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க. இங்கே இந்த தூரத்தில் நீல கலரில் தெரிகிறது கான்ஷட்டேர் அப்படிங்கிற முக்கியமான மான்யூமெண்ட். அது ஒரு மால் மாதிரி. இந்த மரங்களெல்லாம் பார்த்தோன்னா பர்ச் ட்ரீஸ் அப்படிம்பாங்க. இதுகள் வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்த்திருச்சு. இது வந்து கான்ஷட்டேர்லேருந்து பார்க்கும்போது எதிர்த்தாப்பில் தெரிகிற இடம். இது கிறிஸ்மஸ் நேரம், டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நேரம் அப்படிங்கிறதுனால அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிலைகள் வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்ஷட்டேருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பார்க் இருக்குது, மிகப்பெரிய பார்க், 12 ஹெக்டேருக்கு அளவில் உள்ள லவர்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்குடைய கேட்வேயை குறிக்கிறதுக்காக இந்த 2 சிலையை வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் நேரங்கிறதுனால அழகாக அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மரங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதில் உள்ள வண்ண விளக்குகள் வந்து ரத்தினங்கள் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ரஷ்ய மொழி பேசுகிற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களுடைய கிறிஸ்மஸ் வந்து ஜான்வரி 7ஆம் தேதி கொண்டாடப்படுது. மிக விமர்சனையாக மொத்த நகரத்தையுமே அலங்கரித்து இவங்க கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. நம்ம இப்போது கான்ஷட்டேர்லேருந்து பெய்ட்ரக் டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற இடைப்பட்ட இடங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இது கான்ஷட்டேரை நோக்கி இந்த டைரக்ஷன் இருக்குது. தூரத்தில் அந்த பில்டிங்க்கு நடுவில் தெரிகிறது கான்ஷட்டேர் அப்படிங்கிற மால். இப்போ வந்து அதுக்கு எதிர் திசையை பார்த்துட்ருக்கோம். எதிர் திசையில் பார்த்தா அந்த தூரத்தில் ஒரு டவர் தெரியுது. அதுக்கு பேர் தான் பெய்ட்ரக் டவர். இந்த கான்ஷட்டேர்லேருந்து பெய்ட்ரக் டவரை நோக்கி நடக்கிறதுக்குள்ள பாதை வந்து நடைபாதை, வண்டி வாகனம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எல்லோரும் ஈஸியாக நடந்து போகிறக்காக வடிவமைச்சிருக்காங்க. இடையிடையே ஃபவுண்டெயின்கள் இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறது கூட ஒரு ஃபவுண்டெயின் தான். குளிர் நேரங்கிறதுனால ஃபவுண்டெயின்கள் வேலை செய்யலை. இல்லைன்னா வர்ற வழியிலே கான்ஷட்டேருக்கு முன்னாடி இந்த லவர்ஸ் பார்க்க ஆரம்பித்த உடனே குதிரை லாடம் உருவத்தில் ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும். இப்போது பார்த்துட்ருக்கிறது பெய்ட்ரக் டவர். அது வந்து 3 நிலைகள். கீழே பேஸ்மெண்ட்டு, கீழே டிக்கெட் கவுண்டர், ஒரு மியூசியம் எல்லாம் இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து மரத்துடைய ட்ரங்க் மாதிரி உள்ள ரீஜன். அப்புறம் மேலே போய் நின்று பார்க்குறதுக்குள்ள ஏரியா. இது குளிர்காலம், சுற்றி நம்ம பனியை பார்க்க முடியுது பெய்ட்ரக் டவர் சுற்றி உள்ள இடங்களில். அங்கங்கே கிறிஸ்மஸ் மரங்கள், உண்மையான மரங்கள்லேயும் லைட் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே குளிர் நேரத்தில் காற்று பயங்கரமாக இருக்கும். அதனால் இப்படி பனியெல்லாம் சில நேரம் பறந்து போகும். மேலே வண்ண விளக்குகளுடைய அலங்காரத்தை பார்க்க முடியுது. இதோ தெரிகிறது தான் வாசல். இந்த வாசல் வழியாக போனால் டிக்கெட் கவுண்டர் எல்லாம் இருக்கும். 2 லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் வழியாக ஏறி வந்தால் பெய்ட்ரக் டவருக்கு மேலே போகலாம். பெய்ட்ரக் டவர் 97 மீட்டர் உயரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 97ல் தலைநகரம் வந்து அல்மாட்டிலேருந்து அஸ்தானாக்கு மாத்திருந்த நினைவாக கட்டியிருக்காங்க 97ஆம் வருஷத்தில். அதனால் 90 அடி உயரம் வச்சுருக்காங்க. பெய்ட்ரக் டவருக்கு உள்ளே அது ரவுண்டு டவருங்கிறதுனால சுற்றி வந்து மொத்த நகரத்தின் அழகை வந்து 320 டிகிரி கோணத்தில் ரசிக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கு. உள்ளே சின்ன காஃபி ஷாப்பு எல்லாம் இருக்குது. உட்காந்து எதுவும் வேணும்னா சாப்பிட்றதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது பனி நேரங்களில் வெள்ளை வெளியேன்னு ரொம்ப அழகாக தெரியும். லிஃப்ட் ஏரியா இருக்குது. இங்கே ஒரு படி தெரிகிறது வந்து இன்னொரு நிலை. இதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது. அங்கே போனால் முன்னாள் அதிபர் நூர் சுல்தான் நசர்பயேவுடைய கையுடைய இம்ப்ரிண்ட் வச்சுருப்பாங்க. வெளியே எறும்பு மாதிரி சின்ன சின்ன கார்கள் தெரியுது பார்க் பண்ணி வச்சுருக்கிறது. லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன்னால் வெளியே இருக்கிறது அவ்வளோ கிளியராக பார்க்க முடியலை இரவு நேரம் அப்படிங்கிறதுனால. மேலே போய் பார்க்கும்போது முன்னாள் அதிபருடைய கை இம்ப்ரிண்ட் இருக்கும்னு சொன்னேன். அதிபர் மாளிகை இது தான். அதுவும் விளக்கொளி ரொம்ப அழகாக இருக்குது.
முன்னால ரிவர் நூர் சுல்தான் நசர்பயேவோட கையோட இம்ப்ரிண்ட் தான் அங்கே இருக்குது. நம்ம மேலே போய் அந்த கை மேலேயே நம்ம கையும் வச்சு நமக்கு என்ன விருப்பமோ அதை மனசில் நினச்சிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த பெய்ட்ரக் மரம் இதுதான் நம்ம பார்க்குறது தான் அந்த கை. பெய்ட்ரக் மரத்துக்கு மேலே இருக்க உருண்டை வந்து ஒரு மித்திக்கல் பறவையோட முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க.